நம்மளை மிஞ்சி அன்பு காமிக்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மிதப்பு நமக்கு உண்டு. நல்ல கர்வம் கொடுத்தான். அதற்காகவே அதிகமா அன்பை காமிப்போம். அன்பை அளக்கிறதுக்கு எந்த விதமான அளவுகோலும் எங்கேயும் இல்லை. சின்ன சின்ன கதைகளை பார்க்கும்போது தான் இப்படியெல்லாம் கூட அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு சாதாரணமான கண் பார்வை உள்ள ஒரு பெண் ஏதோ ஒரு விபத்துல உங்க பார்வையை இழந்துடுறாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பெண் பார்வை இழந்துடுறாங்க. பார்வை மட்டுமே போல மன உறுதியும் சேர்ந்து போயிடுது. தனியா எப்படி இனிமே வாழ்க்கையை சமாளிக்க போறோம், எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருடைய அன்பும் அவங்களுக்கு போதவே இல்லை. யார் அன்பு காமிச்சாலும் ஏதோ பரிதாபப்படுறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு. இப்ப கண் பார்வை இல்ல, வராதுன்னு தெரியும். இனி எப்படியாவது வாழ்க்கையில முன்னால வந்துதான் ஆகணும். இத்தனைக்கும் குடும்பம் இருக்கு, நல்ல அன்பான கணவரும் இருக்காரு. ஆனாலும் யார் அன்பு கொடுத்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துட்டே தான் இருக்கு. கணவர் ஊக்கப்படுத்தி பாக்குறாரு, இல்ல வா போகலாம், நீதான் போகணும், வேலைக்கு போகலாம் எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் என்னால முடியாது, இந்த மாதிரி பேருந்துல ஏற முடியாது, இடம் பிடிக்க முடியாது, உட்கார முடியாது, இறங்கி நடக்க முடியாது, வெறும் கவலைகளை மட்டுமே சொல்லிட்டு வராரு. அவங்களுடைய கணவர் அவர் ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ராணுவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் இவங்களை விட கூட இன்னும் அதிகமாக துணிச்சல் இருக்கு, மன உறுதி இருக்கு. தன்னுடைய மன உறுதியின் துணிச்சலையும் எப்படியாவது மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு நாளும் உறுதி வர மாதிரியே வார்த்தைகள் பேசிட்டு வர்றாரு. அப்புறம் சொல்றாரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா, இன்னைக்கு போய்ப்பாரு, ஆபீஸுக்கு நீ போற, தைரியமா போற, கண் தெரியாது, ரைட், எப்படி போகணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அவங்க பேருந்து வருது, அதுல ஏறுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. எல்லாரும் விலகுறாங்க. இவங்க போய் உட்கார்றாங்க. பயணச்சீட்டு வாங்குறதுக்காக பணம் கொடுக்கறாங்க. மறுபடியும் எந்த இடம் வருதோ அங்க இறங்குறாங்க. இறங்கி கிளம்பி வந்துடுறாங்க. ஆபீஸுக்கு போறாங்க. திங்கட்கிழமை முடிஞ்சிருது, செவ்வாய்க்கிழமை முடியுது, புதன்கிழமையும் முடியுது, வியாழக்கிழமையும் முடியுது. மனதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெம்பு வந்தாச்சு. இப்போ என்னால முடியும்னு நம்பிக்கை. திங்கட்கிழமை இருந்த பலவீனம் புதன்கிழமை இல்ல, புதன்கிழமை இருந்த பதபதப்பும் பயமும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இல்ல. ஒரு வாரம் போயிடுச்சு. சனி ஞாயிறு போயாச்சு. மறுபடியும் திங்கக்கிழமை கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா 2 நாள் வீட்டுல இருந்துட்டோமே. மறுபடியும் ஒரு பயம் வருது. அதையும் எப்படியோ எதிர்கொள்றாங்க. இப்ப இந்த பேருந்துல இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு பரிச்சயம் ஆயாச்சு, ஓட்டுநர் பரிச்சயம் ஆயாச்சு, நடத்துனர் பரிச்சயம் ஆயிட்டாரு. எல்லாரும் எப்ப இவங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. 2வது வாரமும் முடிஞ்சிருச்சு. 3வது வாரம் தொடங்கும் பொழுது இவங்க இறங்க போறாங்க. இறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அதற்காக ஆயத்தம் ஆறாங்க. தன் கையில இருக்கக்கூடிய ஊன்றுகோல் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப், அந்த நிறுத்த இடத்துக்கு வந்த உடனே அந்த நடத்துனர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நிஜமாவே உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குமா அப்படின்னு. ஓட்டுநரும் பஸ் ஒரு இடத்துல நின்ன உடனே அவரும் திரும்பி, நானும் இதேதான் சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப பொறாமையா இருக்கு. உங்களுக்கு புரியல, எங்கிட்ட தான் பேசுறீங்களா? ஆமா, உங்ககிட்ட தான் பேசுறோம். பொறாமையா இருக்கு. என்ன பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல கண் பார்வை இருந்த நபர் ஏதோ ஒரு விபத்துனால கண் பார்வை எழுந்துட்டு திக்கி திணறி தடவி மெதுவா போயிட்டு இருக்கேன். மனதுக்குள்ள ரொம்ப பயம் இருக்கு, உறுதியாவே இல்ல நானு. அப்படிங்கும்போது அதுக்கே நாங்க சொல்லல, உங்களை நீங்க பஸ் ஏற வரும்பொழுது ஒரு ராணுவ உடையில இந்த வீதி முக்குல ஒரு நபர் இருக்காரு, நின்னு பாத்துட்டே இருக்காரு. நீங்க சாலையை ஒழுங்கா தாண்டீங்களா அப்படின்னு பாக்குறாரு. சாலையை தாண்டி நீங்க பேருந்துல ஏறிட்டீங்களான்னு பாக்குறாரு. ஏறி நீங்க இடம் பிடிச்சு உட்காந்துட்டீங்களான்னு பாத்துட்டு நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க, பார்த்தாலும் உங்களுக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்சும் சந்தோஷமா கையசைக்கிறாரு. அதே மாதிரி நீங்க எங்க இறங்கணுமோ அந்த இடத்துல நீங்க இறங்க வர்றதுக்கு முன்னாலேயே அதே பேருந்து நிலையத்துல அவர் நின்னுட்டு இருக்காரு. நீங்க இறங்குறத பாக்குறாரு, சாலை கடக்கிறத பாக்குறாரு, எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ அதை பாக்குறாரு. உங்க பின்னாலேயே கொஞ்சம் இடம் விட்டு பின்னாலேயே வந்துட்டு இருக்காரு. உங்க அலுவலகத்துக்குள்ள நீங்க போற வரைக்கும் பாக்குறாரு. உங்களை தாண்டித்தான் இந்த பேருந்து போகுது. நீங்க அலுவலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நின்னு ஒரு சல்யூட் ஒண்ணு பண்ணிட்டு அவர் தன்னுடைய வண்டியில கிளம்பி போறாரு. இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க சொன்ன அத்தனையும் வச்சு பார்த்தா அது இவங்களுடைய கணவர்னு அவங்களுக்கு தெரியுது. எந்த கணவர் கொடுத்த அன்பு தனக்கு பத்தலைன்னு நினைச்சாங்களோ, யார் அன்பு காமிச்சாலும் அது ஏதோ பற்றாக்குறை இருக்குன்னு நினைச்சாங்களோ, எல்லார் அன்புலயும் ஒரு பரிதாபம் இருக்குன்னு நினைச்சாங்களோ, அந்த பெண்ணுக்கு திடீர்னு அவங்களுடைய கண்ணுக்குள்ள ஒரு ஒளி பிறந்த மாதிரி இருக்கு. அந்த ஒளி வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒளி அல்ல, மக்களை பார்க்கக்கூடிய ஒளி, தம் பக்கத்துல இருக்கவங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒளி. தன்னுடைய ராணுவ வீரனாக இருக்கக்கூடிய கணவர் தாம் வரும்பொழுது தன்னை பேருந்துல ஏத்தி விடுற வரைக்கும் ஆனா கூட வராம தானே போய் ஏறுற அளவுக்கு தன்னை பார்த்து இறங்கி தான் தன்னுடைய அலுவலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நின்னு ஒரு வீர வணக்கம் மாதிரி ஒரு சல்யூட்டும் அடிச்சுட்டு போறாரு. அப்படிங்கும் பொழுது கேட்டபோதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. பெரும்பாலான நம்ம பக்கத்துல இருக்கவங்க காட்டக்கூடிய அன்பை
இப்படிதான் சரியா புரிஞ்சுக்காம இருக்கும். நம்மள முன்னால போன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஏதோ நம்ம கிட்ட இரக்கம் காமிக்கல, நம்ம கிட்ட அவங்க பரிவு காமிக்கலன்னு நினைக்கிறோம். பரிவும் இரக்கத்தையும் விட இன்னும் முக்கியமான அழகான அன்பினுடைய வெளிப்பாடு இருக்கு. அது நம்ம மேல நம்ம குடும்பம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்போ உங்க குடும்பம் பின்னால இருந்து உங்களை நம்பி தள்ளும். போ முன்னாலன்னு சொல்லும். அவங்க சொல்லக்கூடிய உறக்க உங்களை போன்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அவங்களுக்கு இரக்கமே இல்லாத மாதிரி தோணும். இரக்கமே இல்லாமதான் அன்பை அவங்க காமிப்பாங்க. அதுக்கு ஒரு அழகா ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? பீயிங் வெரி க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்பை காண்பிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சத்தமா முரட்டுத்தனமா முள்பலா மாதிரி தான் இருக்கணும். அப்படி யாராவது உங்ககிட்ட அன்பை காமிச்சாங்கன்னு வைங்க, பரிவு காட்டாம முரட்டுத்தனமா முன்னால முடியும் அப்படின்னு தள்ளினாங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. உங்க சக்திய உங்களுக்கு காண்பிக்க ஒரு உந்து விசை தேவைப்படுது. கொஞ்சம் அழுத்தமாவும் ஆழமாவும் ஆவேசமாவும் யாராவது உந்துனாங்கன்னா காட்டுறது அன்புன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சது உங்க மனதில் இருக்கக்கூடிய உறுதி அழகா வெளிப்படும்.